காரைக்கால். காரைக்கால் சொன்னாவே நம்ம காரைக்கால் அம்மையார் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு கோவிலே இருக்கு. இங்க உலகத்துல எங்கேயுமே இந்த கோவில் அமைக்கல, இங்க ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க. ஸோ காரைக்கால் அம்மையாருடைய கோவிலை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆர்ச், காரைக்காலுடைய அம்மையார் இருக்க கோவில். ஸோ அதுக்கு போகலாமா? முதல்ல நம்ம ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருடைய திருக்கோவில். அழகா கோபுரம் நம்மளை வரவேற்கிறது. கோபுர தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போறோம். உள்ள போனோம்னா ரொம்பவே அப்படி மெய்மறக்கிற மாதிரி ஓவியங்கள். அது என்ன ஓவியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காரைக்கால் அம்மையார் ஒரு புனிதவதி. அவங்க வேறே புனிதவதி தான். அவங்க இப்ப அப்புறம் தான் அது காரைக்கால் அம்மையார்னு அவங்க பேர் வந்தது. ஸோ அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட ஓவியமாக சித்திரத்திருக்காங்க. ஸோ இந்த சித்திர ஓவியங்களை நம்ம பார்த்து ரசிக்கலாம். ஸோ எப்படின்னு உங்களுக்கும் கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கதா? காரைக்கால் அம்மையாருடைய கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் நான் சொல்றேன். ஓகே, நீங்க இப்ப பாக்குறது முதல் காட்சி காரைக்கால் அம்மையாருடைய பெற்றோருடைய திருமணம். ஸோ திருமண கோலத்துல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்க வணிக ஜாதியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தா அது பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைய போட்டு தொட்டில போட்டு ஆட்டுறாங்க. அவங்கதான் புனிதவதி, நம்ம காரைக்கால் அம்மையார். ஸோ புனிதவதி அழகா வளர்ந்து ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகான இருப்பாங்க பார்க்கறதுக்கு சின்ன வயசுல. அவங்கள திருமண கோலத்துல அடுத்ததா பாக்குறோம். அவங்க யாருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்கன்னா, பரமதத்தர் அப்படின்னு இன்னொரு வணிகருக்கு திருமணம் செய்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. அப்ப காரைக்கால் அம்மையாருக்கு ரொம்பவே பக்தி ஜாஸ்தி. ஸோ சிவனடியார் மாதிரி வேஷம் போண்டு ஒரு சாமியார் மாதிரி காரைக்கால் அம்மையார்ட்ட பிச்சை கேட்கிறாங்க, பசிக்குது அப்படின்னு. ஸோ இவர் கணவர் வேலைக்கு போயிருப்பாரு. இவங்க உள்ள அவங்க உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறாங்க. முதல்ல இவங்க மாங்கனியை கொடுக்குற காட்சி இருக்குது பாத்தீங்களா? அதாவது கணவர் யாரோ கொடுத்தாங்களா மாங்கனி ரெண்டு மாம்பழம். அந்த மாம்பழம் ரொம்பவே சுவையா இருக்குமா, ஆனால் ரெண்டையும் போய் கொடுன்னு அவங்க வேலைக்காரன் கொண்டாந்து அந்த மாங்கனி ரெண்டையும் காரைக்கால் அம்மையார் புனிதவதிகிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அப்பதான் சோதனை ஆரம்பம். சிவனடியா மாதிரி வேஷம் போட்டு நம்ம சிவனே வராரு. நேர்ல எனக்கு பசிக்குது அப்படின்னு பிச்சை கேட்கிறாரு. ஸோ நம்ம புனிதவதியை என்ன பண்றாங்க, உட்கார வச்சு சிவனடியாருக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்ப சோற்றுடன் அவங்க அந்த மாங்கனி கொடுத்தா என்ன, கணவர் ரெண்டு மாங்கனி கொண்டாந்துருக்காரு இல்லையா, ஒரு கனியை இவருக்கு கொடுப்போம், சிவனடியாருக்கு கொடுத்தா புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கனியை அவங்களோட சேர்த்து கொடுக்குறாங்க. அவரும் ரொம்ப அழகா ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு அந்த சிவனடியார் போயிடுறாரு. கணவர் வராரு. கணவர் அவருக்கு பரிமாறி, எங்க அந்த மாங்கனி நான் உன்னை கொடுத்தது, அதை கொண்டு வா, ரொம்பவே சுவையா இருக்குன்னு சொன்னாரு அவரு, என்னுடைய நண்பர்னு சொல்றாரு. சரி, அந்த மாங்கனியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப திருப்தி. இன்னும் ரெண்டு கொடுத்தேன் இல்லையா, அதையும் கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப புனிதவதிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த காட்சி பாத்தீங்கன்னா அவர் சொல்றா, நான் என்ன பண்றேன்னு போய் பூஜை ரூம்ல ரொம்ப அழுகுறாங்க. ஸோ சிவன்கிட்ட, நீ தானே சிவனடியாரு அனுப்பிச்சு அந்த மாங்கனியை சாப்பிட்டேன், நீ எனக்கு இப்ப உடனே கூடுனோன்னு சிவன் ஆகாயத்துல இருந்து அப்படி ஒரு மாங்கனி அவங்க கையில விழுகுது. அந்த மாங்கனியை கொண்டாந்து கொடுத்துட்றாரு கணவருக்கு. ஆனா அப்ப சொல்லல. கணவர் இந்த பழத்தை சாப்பிடும் போது இது சுவை வேற மாதிரி இருக்கு, இது எப்படி வந்தது, இது ரொம்பவே சுவையா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. அது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நிஜத்தை நடந்தது சொல்லணும் இல்லையா, அதனால சிவனிடம் கேட்டேன், அவர் சிவன் தான் கொடுத்தாரு, நான் நம்ப மாட்டேன் அப்படின்பாரு. நிஜமாதான். அப்ப திருப்பி இன்னொரு கனியை கொண்டு வா அப்படின்னு திருப்பி அவங்க சிவனுக்கிட்ட வேண்டுவாங்க. அப்ப இன்னொரு கனி கிடைக்கும், ஆகாயத்துல இருந்து அவங்களுக்கு விழுகும். அதை பார்த்தோன்னே கணவர் அப்படியே திகச்சு போயிடுவாரு. அம்மாடி, இவங்க தெய்வ பிறவி, நம்ம மனைவியாலாம் இருக்கிறதெல்லாம் லாய்க்கு இல்ல, இவங்க தெய்வம் அப்படின்னு அவரை விழுந்து கும்பிடுறாங்க. அம்மையார் திகச்சு போயிடுறாங்க. என்னை விழுந்து கும்பிடுறீங்கன்னு. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் பாண்டிய நாட்டுக்கு வணிகம் செய்யறதுக்கு படகு ஏறி போயிடுறாரு. இனிமே உங்களோட குடும்பம் நடத்த முடியாது, நீ ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு. இவங்க ரொம்பவே அழுது அவங்க அம்மா வீட்டுல போய் இருக்காங்க. அதுக்குள்ள என்ன பண்றாரு, அவர் கணவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க 3 பேருமா சேர்ந்து புனிதவதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. ஒரு வேடிக்கை. அப்ப என்ன பண்றாங்க புனிதவதி, நம்ம கணவர் இப்ப நம்ம தெய்வமா மதிக்கிறாங்க, நம்ம என்ன பண்றது, நம்ம சிவனுக்கே நம்ம தொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனிட்ட போய் வேண்டுறாங்க. அப்ப ரொம்ப சிவபக்தி ஆயிடுறாங்க. இந்த அழகான பெண் உருவம் வேண்டாம் எனக்கு, நான் வயதான கிழவியா ஒரு பேய் உருவத்தை எனக்கு கொடுங்க,
அப்பதான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கும், யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அதனால அப்படியே உருமாறிடுறாங்க. அப்படியே வயசான தோற்றத்தோட காரைக்கால் அம்மையாரா பேரும் மாறிடு, புனிதவதியிலேருந்து அவங்க காரைக்கால் அம்மையாரா மாறிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவனடியாருக்கு சிவனுக்கே தொண்டு செய்யறாங்க. சிவனுக்கு தொண்டு செஞ்சு கைலாசத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்களால போக முடியல, நடக்க முடியல. என்ன பண்றாங்க, தலைகீழாக தலையிலேயே நடந்துட்டு போறாங்க அந்த கைலாசத்துக்கு. ஸோ அங்க போய் அப்புறம் சிவனை மனம் இறங்கி அவருக்கு காட்சி கொடுத்து தன்னோட காரைக்கால் அம்மையாரை ஏற்றுக்கிறாரு. அவ்வளோ ஒரு புனிதவதி அவங்க. ஸோ அதனாலதான் காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு அங்க கோவில் அமைச்சு எல்லாரும் வந்து பூஜை பண்றாங்க. ஸோ நம்மளும் வந்து காரைக்கால் அம்மையாரை தரிசனம் பண்ணி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த வாரம் நம்ம 3 ஊர்கள் பார்த்தோம். பூம்புகார், பிச்சாவரம், காரைக்கால். 3 ஊரும் பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அதனால இது பார்த்து நீங்க ரசிச்சிருப்பீங்க. எங்களுக்கு இமெயிலோ கடிதங்களோ இல்ல SMS அனுப்புங்க. ஸோ லக்கி வினர் யாருன்னு இந்த வாரம் பார்க்கலாமா? இந்த வாரம் லக்கி வினர் பிரகாஷ் கிருஷ்ணன் இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சென்னை சின்மயா நகர்ல இருந்து. அவர்களுக்கு நம்ம அபிராமி கிஸ்ஸிங் கிளாஸ் டிக்கெட்